ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன் வீட்டுக்கு வந்த புது வரவு அந்த சந்தையா இருக்காங்க இல்லையா? இவங்களால நடேசனோட உண்மை ரகசியம் வெளிய வருது. இதற்கு காரணம் என்ன? ஒரு பக்கம் நிலா சோழன் மேல காதல்ல விழுகுறாங்க. இதையெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த சீரியல பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சுவாரஸ்யமா பார்ப்போம். சந்தையாவின் வருகை, நடேசனின் அதிர்ச்சி. சேரன் சந்தையாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அவங்க பல்லவன், பாண்டியன், சோழன், நிலா எல்லாரையும் சந்தோஷமா சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்தையாவிடம் இவங்க தான் என்னோட தம்பிகள் பல்லவன், பாண்டியன், சோழன். இவங்க சோழனோட மனைவி நிலா. இவங்க தான் எங்க குடும்பம் அப்படின்னு வந்துட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அந்த நேரம் நடேசன் அங்க வராரு. அந்த வடபொண்ணை பார்த்ததும் நடேசன் அதிர்ச்சி ஆகிறாரு. அதே மாதிரி சந்தையாவும் நடேசனை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. சேரன் குழப்பத்துடன், அப்பா என்ன இந்த பொண்ணை பார்த்துட்டு அதிர்ச்சியா பார்க்குறீங்க? சந்தையா, நீனும் எங்க அப்பாவை பார்த்தும் அதிர்ச்சியா பார்க்குற? எங்க அப்பா உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லுப்பா அப்படின்னு. சந்தையா ஏதோ சொல்ல வராங்க. அதுக்குள்ள நடேசன் கண்ணாலேயே வேண்டாம்னு சைகை காட்டுறாரு. இந்த சைகை பல்லவனின் அம்மா யாருன்னு சந்தையாவுக்கு தெரியும். அதனால தான் கண்ணாலேயே சொல்ல வேணாம்னு சொல்றாரு. சேரனுக்கோ அப்பா தடுமாறுறத பார்த்து சந்தேகம் வருது. ஏன் அப்பா இப்படி பண்றாரு? சந்தையாவுக்கு உண்மையிலேயே எங்க அப்பாவை தெரியுமா? அப்படி தெரிஞ்சா என்னவா இருக்கும் அப்படின்னு சேரன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நடேசன் ரகசியமா கடந்த காலத்துக்கும் சந்தையாவுக்கும் என்ன சம்பந்தம்? இதுல பல்லவனின் அம்மாவுக்கு என்ன தொடர்பு? சேரன் சந்தையாவை ஒரு பக்கம் கூப்பிட்டு, சந்தாயா என்ன நடந்தது? எங்க அப்பாவை பார்த்ததும் ஏன் அதிர்ச்சியான சொல்லு அப்படின்னு கேட்க, சந்தையாவோ சேரனிடம், இல்ல சேரன், இவரை நான் முன்னாடியே பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. ஆனா எங்க பார்த்தேன்னு தெரியல. உடனே சந்தேகத்துடன், அப்படி இல்ல சந்தையா, நீ ஏதோ மறைக்கிற. உங்க 2 பேருக்கும் என்ன தொடர்பு? எதுக்கு எங்க அப்பா கண்ணாலேயே உங்ககிட்ட பேச வேண்டாம்னு சைகை காட்டினாரு? சந்தாயா பதற்றமா எதுவும் சொல்லாமல் நிக்கிறாங்க. சேரன் இந்த விஷயத்த பல்லவன், பாண்டியன் கிட்ட சொல்றாரு. அவங்க எல்லாரும் நடேசன் மேல கோபமா இருக்காங்க. அப்பதான் பல்லவன் சந்தியா கிட்ட போய் பேசுறாரு. பல்லவன் வந்துட்டு சந்தியாவிடம், ஏன்னா பல்லவன் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க அம்மா போட்டோ வந்துட்டு பார்த்துட்டாரு. அவங்க அம்மா வந்துட்டு வடநாட்டு பெண்மணி மாதிரி தான் இருக்காங்க. இவங்களும் வடநாட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட வந்துட்டு எங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா தயவு செய்து சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா சந்தியாவோ பதற்றத்துடன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது பல்லவா. சந்தியா பதற்றமா பதில் சொல்றாங்க. ஆனா சந்தியாவின் கண்ணை பார்த்தாலே அவங்களுக்கு உண்மை தெரியும்னு பல்லவனுக்கு புரிய வருது. இதனால பல்லவன் சந்தையா மேல கோபம் அடைகிறாரு. இன்னொரு சீன்ல நிலாவின் காதல், சோழனின் சந்தோஷம். இந்த பரபரப்பான சூழ்நிலையில நிலா சோழன் மேல எக்கச்சக்கமா காதல் வயப்படுறாங்க. இதுவரைக்கும் கல்யாணம் நடந்து பிடிச்சு பிடிக்காம வாழ்ந்தவங்க இனிமேல் பிடித்தே வாழணும்னு முடிவு பண்றாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அதாவது சோழன் அந்த கோல்டு காயின் வச்சிருந்தாரு இல்லையா? அந்த கோல்டு காயினை அதாவது இவங்க எடுத்துடுறாங்க சோழனுக்கே தெரியாம. அந்த கோல்டு காயின்ல ஒரு ரிங் செஞ்சு நம்ம காதல அவர் கையில போட்டு வெளிப்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு முடிவுல இருக்காங்க. ஏன் இன்னைக்கு சோழன் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு தாமதமா வராரு. அவர் வரலையா? எங்க போனாரு? என்ன ஆனாரு? அப்படின்னு அவங்க பதற்றத்தை சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே பாக்குறாங்க. பாத்தீங்களானே, நம்ம அண்ணன் வர வந்துட்டு லேட் ஆகுது. ஆனா இவங்க மனசு எவ்வளவு துடிக்குது. அப்ப நம்ம அண்ணன் மேல காதல் வந்துருச்சு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிலா முகத்துல வெட்ட வெளிச்சமா தெரியுது. சோழனை வந்துட்டு தன்னோட கணவராவே ஏத்துக்கிட்டாங்கன்னு. அதே மாதிரிதான் சோழனும் ஒரு முடிவு எடுக்கிறாரு. சோழனுக்கு வந்துட்டு நிலா அதாவது நம்ம மேல காதல் வயப்பட்டுட்டாங்கன்னு தெரிய வருது. நம்மளும் ஏதாவது அவங்களுக்கு ஹிப் பண்ணி நம்ம மனசுல இருக்கிற லவ் வந்துட்டு சொல்லிடுவோமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த ஒரு மனது இரு மனதா இணையுமா? சோழன் மனசுலயும் சரி, நிலா மனசுலயும் சரி அப்படியே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்குது. நிலா முகத்துல ஒரு அழகான புன்னகை. இன்னொரு பக்கம் பல்லவனின் அம்மா பத்தின உண்மை சந்தையா மூலம் வெளிவருமா? நடேசன் உண்மையை போட்டு உடைப்பாரா? இந்த குழப்பமான சூழ்நிலையில நிலாவின் காதல் சோழ நிலா உறவில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும்? இதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடுகள்ல வந்துட்டு பார்க்கலாம்.